கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பணக்கார வாலிபன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிக்கென தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சாத்தான் அவன் கண்ணு முன்னாலே 3 கோழி குஞ்சுகளை கொண்டு வந்து நிறுத்தி, கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்தார் என்று நினைத்து நீ அவருக்கு நன்றி செலுத்தி ஊழியம் செய்து விட்டால் அவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நினைக்கிறாயா? நீ என்ன பாவத்தை அவர் மன்னித்திருந்தாலும் இந்த 3 கோழி குஞ்சு பாவங்களை மட்டும் அவர் மன்னிக்கவே மாட்டார் என்று சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பான். அப்பொழுது இவர் தலைமை போதகத்திலே வந்து, ஐயா இப்படி இருக்கிறது என்று சொன்னார். அது என்ன காரியம் என்று அவர் விசாரித்தார். ஐயா, நான் 5 வயதாக இருக்கும்போது எனது தம்பிக்கு 4 வயது. என்னுடைய அம்மா ஒரு நாள் கடைத்தெருவுக்கு போய்விட்டு வரும்போது இந்த கலர் கோழி குஞ்சுகளை விற்பதை பார்த்து எனக்கு 3 கோழி குஞ்சு, அவனுக்கு 3 கோழி குஞ்சுகளை வாங்கி கொடுத்து இதை வைத்து விளையாடி கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டார்கள். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது எனது தம்பி என்னுடைய 3 கோழி குஞ்சுகளில் ஒன்றின் காலை பிடித்து இதை காலை வாரி போட்டால் எப்படி இருக்கும் என்று காலை வாரி போட்டான். அது உடனே எழுந்து மீண்டும் நின்று கொண்டது. இது நல்லா விளையாட்டாக இருக்கிறதே என்று அந்த 3 கோழி குஞ்சுகளின் காலையும் வாரி வாரி விட்டான். எனக்கு கடும் கோபம் வந்து விட்டது. என்னுடைய கோழி குஞ்சுகளின் காலை வாரிகிறாயா என்று சொல்லி ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து அவனுடைய 3 கோழி குஞ்சுகளின் தலையிலும் ஒவ்வொரு அடி வைத்தேன். 3ம் செத்து விட்டது. எங்க அம்மா ஓடி வந்து, அட பாவி, உங்களுக்குள்ள போடுகிற சண்டையில 3 அப்பாவி கோழி குஞ்சுகளை கொண்டாயே, எப்பேற்பட்ட பாவம் என்று சொல்லி என்னை 4-5 அடி அடித்து என்னிடத்திலிருந்த 3 கோழி குஞ்சுகளில் 2ஐ பிடுங்கி அவனுக்கு கொடுத்து விட்டாள். பிரச்சனை தீர்ந்து விட்டது. ஆனால் அவள் சொன்ன 3 அப்பாவி கோழி குஞ்சுகளை கொண்டு விட்டாயே என்ற அந்த வார்த்தை மட்டும் சிறு வயது முதல் எனக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சாத்தான் அதைத்தான் தூக்கி காட்டுகிறான். அப்பாவியான தப்பிக்க முடியாத 3 கோழி குஞ்சுகளை மண்டையிலே சுத்தியிலே வைத்து அடித்து கொண்டு விட்டாயே, இந்த பாவத்தை மட்டும் கர்த்தர் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லுகின்றான். நான் என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்களை செய்தவர்களும் தொடர் கொலைக்காரர்களும் கூட கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். எனவே கர்த்தர் மன்னிப்பார், மன்னித்திருக்கிறார். அந்த நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு சாத்தானை பார்த்து, என் தேவனால் மன்னிக்க முடியாத குற்றம் எதுவும் இல்லை என்று சொல், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து சாத்தான் அந்த கோழி குஞ்சுகளை கொண்டு வந்து அவர் முன்னாலே காட்டுவதே இல்லை. அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்து விட்டது. கர்த்தர் மன்னித்து பரிசுத்தமாக்காவிட்டால் சின்ன பாவம் செய்தவனும் பெரிய பாவம் செய்தவனும் நரகத்துக்கு தான் போவான். அவர் மன்னித்து விட்டால் எந்த பாவம் செய்தவனும் மோட்சத்துக்கு போவான். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று விசுவாசித்தார். ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 38:17 தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தினார். அவருடைய மன்னிப்புகளின் மீது நாம் விசுவாசம் வைப்போம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். எல்லா நியாயத்தையும் என்றால் எல்லா நியாயம்தான், சிறிது பெரிதென்று இல்லை. எனவே கர்த்தர் தரும் சுத்திகரிப்பின் மீது பாவ மன்னிப்பின் மீது நாம் விசுவாசம் வைத்து உண்மையாய் பற்றி கொள்வோம். வலுவாதபடி நம்மை காக்க வல்லவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவராகி அவருக்கு சகல மகிமையும் செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.